கானா நாயகனின் அடுத்த போட்டியாளர் பப்ளு. வாங்க பப்ளு. நான் வந்து வேலை சீரில் நான் ஒர்க் பண்ணுற இடம் ஒரு சுடுகாடு. அங்கே தான் நான் ஒரு டைம் பாஸாக பாட்டு பாடினிருப்பேன். ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பாடுவேன். இது மாதிரி தான் கொஞ்சம் கானா ஆர்வம் வந்தது. அதனால் நிறைய இடத்துல இளைஞர் வீட்டில் பாடியிருக்கேன், பாடுவேன். இப்போ அம்மா இறந்துட்டாங்க. அவங்க மேலேயும் ஒரு பாட்டி எழுதியிருக்கேன். அதுவும் சீக்கிரமாக பாடுவேன், மீடியாவில் பாடுவேன். எங்கள் மச்சினை தான் பப்புலு. சின்ன வயசுலேருந்து அவர் கானா பாட்டெலாம் நிறைய பாடுவார். அவருக்கு ரொம்ப ஆசை அவர் வர்றதுக்கு. இனிமேல் அவர் வருவார், இனிமேல் வெற்றிகரமாக. பப்ளோட அண்ணன் நான். வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவர் எப்பயுமே கானா பாடல் தான் விரும்பி பாடின்னு இருப்பார். அதை நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்னஸாக இருக்கும். தொடர்ச்சியாக அவர் நண்பர்கள் கூட சேர்ந்து கானா பாடல் தான் ஈடுபட்டு இருப்பார். நாங்கள் இதெல்லாம் இது வாடா அப்படின்னு, இல்லை நான் இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்வம். சரி உன்னோட ஆர்வம் அது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டு இருக்கோம் சார். நான் கானாவில் பாடுறதுக்கு ஊக்கம் கொடுத்த ஆளுனா பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஊக்கம் பார்த்துனாங்க. நீ நல்லா பாடுறடா, பாடுவேடா அப்படின்ட்டு. பேச்சு திக்குனா கூட நல்லா பாடுவேடா, சரளமாக பாட்டு பாடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் தாங்கி தான் இப்போ இந்த மீடியாவில் தமிழ் மீடியம் பாடியிருக்கேன். சித்தப்பா தான் கானா பப்புலு. அவர் பாட்டு பாடினா ரொம்ப பசங்க எல்லாம் ஜாலியாக சிரிச்சிங்கன்னு நைட்லலாம் இந்த நைட் அட்டி விடுவோம். பயங்கரமாக இருக்கும். அவர் பாட்டு பாடினு பசங்க எல்லாம் கேட்டுன்னு ஒரு மாரி கிண்டலாக ஜாலியாக வைபாக போயிடும். என் மச்சான் பப்புலு தெருவிலே அவன் தான். நாங்களே நைட்டெல்லாம் உட்காந்து பாடுறது எல்லாமே ஒன்றா சேர்ந்து எல்லாம் பண்ணுவோம். நல்லா பாடுவார். அவர் அதில் தான் முன்னேற்றி நிற்கிறார். வரலான்னு ஒரு ஆசை. முதல்ல அந்த கானா பாட்டு பாடும்போது இரங்கல் வீட்டில் பாடியிருக்கேன். அதுவும் மற்றவங்க கானா புண்ணியர், கானா பழனியப்பா, நிறைய சீனியர்லாம் பாடும்போது நான் கேட்டுன்னு இருப்பேன். கேட்கும்போது தான் கொஞ்சம் ஆர்வம் வந்தது. நம்மளே பாடலாமே, இவங்களாம் பாடுறாங்களே, ட்ரை பண்ணலான்ட்டு நானும் ஒரு 4-5 சாங் யூடியூப்ல பாடியிருக்கேன். ரொம்ப கஷ்டங்களாக அனுபவிச்சுக்கிறாரு. நல்ல நிலைமைக்கு வரணும்ன்ட்டு ரொம்ப அனுபவப்பட்டுக்கிறாரு. கானா பாட்டெலாம் ரொம்ப ஏழை வீட்டில் தான் பாடுவார். தம்பி தமிழ் மீடியா சார்பாக காம்படிஷன் எதுவும் நடக்குது சொல்லியிருக்காங்க. அதில் அவர் கலந்துக்கிற மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வின் பண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த வாட்டி அவருக்கு தம்பி தமிழ் மீடியா வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் டைட்டில் ஹிட் பண்ணுவார்னு ரொம்ப கடவுளை தான் வேண்டிக்கிறோம். நேர்லேயே உள்ள நல்லா பாடுறாரு. டிவியில் வரணும், என் மச்சா வரணும். நாங்கள் அதான் நினச்சி பாருங்க. தம்பி தமிழ் மீடியா சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீடியாவில் நான் பாட போகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன சார் வித்தியாசமான பேர் பப்ளு? பேர் மணிகண்டேன். பெட் நேம் சின்ன வயசில் குண்டா இருப்பேன்ட்டு அங்கே ஆயா வச்சாங்க பப்ளுன்ட்டு. இப்படி திரும்பிங்க. சின்ன வயசில் குண்டா இருப்பீங்கன்ட்டு உங்கள் ஆயா வச்சாங்களா? நான் கூட தான் சார் குண்டாவே தான் இருந்தேன். எங்கள் ஆயா எனக்கு வேற வைக்கல. இல்லை சார், பொண்ணு 5 கிலோ, பிறந்தவன் 5 கிலோ இருப்போம். உங்களுக்கு பிறந்தவனே 5 கிலோவா? பிறகும்போது 5 கிலோ, அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு அப்படியே கம்மியாகிட்டேன். வளரும்போது அப்படி கம்மியாகினு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வாட்டி தான் நான் ஸ்டேஜ் ஏறுறேன். ஃபஸ்ட்டு முறை எல்லாம் கிளாப் பண்ண. நான் பாட்டு தப்பாக தான் மன்னிச்சிருங்க. தம்பி தமிழ் மீடியா மூலிமா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் கானா எட்வின் இம்ரான் அண்ணனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றில் ஒரு பதட்டமே இல்லை. ஃபஸ்ட்டு முறை மேடைக்கு தானே? ஃபஸ்ட்டு வாட்டி தான். இந்த மேடைக்கு வந்துட்டீங்களே, ஓகேவா? அடுத்து உங்களுக்கு என்னென்ன மேடை கிடைக்க போடுறத மட்டும் பாருங்கள். சரிங்க, ஓகேவா? இப்போ என்ன பாட்டு சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க? குடியை பற்றி தான். யாரும் குடிக்காமல் இல்லை. குடிக்காதீங்க. குடியால் குடும்பம் கெட்டு போவோம், உடம்பு கெட்டு போவோம். அப்படிக்காக அந்த கான்செப்டில் பாடுறாங்க. கல்யாணம் ஆகாமே நீங்கள் குடியை பற்றி கெட்டு போயிச்சா குடும்பம்? இதில் வீட்டில் ஏரியாவில் நிறைய பார்த்துருக்கேன். வேலை வெட்டி போகாமல் ரோட்டில் கொச்சிக்கின்னு வேலைக்கு போகாமல், அதனால் அந்த கான்செப்ட் வந்துச்சு. அதை நானே எழுதின பாட்டு தான் இது. நீங்கள் எழுதின பாட்டு? இந்த பாட்டு எழுதி 5 வருஷம் தான் ஆகுது. இந்த மீட்டரில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி பாட போகிறேன் நான். எந்த ஏரியா பிரதர்? நம்ம பிள்ளைந்தப்பு. ஆஹா, சூப்பருங்க. பப்ளுக்கு ஃபஸ்ட்டு மேடம் நம்ம தமிழ் மீடியா வழங்கியிருக்கு. செம்மையாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. நண்பா நீ குடிப்பழக்கத்தை மறக்கணும், உன் மனைவி தாய அடிப்பதை நீ நிறுத்தணும். பாழா போன குடியால உடலை நீய கெடுக்கிற, தாலி கட்டிய மனைவியை நீ காலை நீட்டி உதைக்கிற. நண்பா நீ குடிப்பழக்கத்தை மறக்கணும், உன் மனைவி தாய அடிப்பதை நீ நிறுத்தணும். நண்பா நீ குடிப்பழக்கத்தை மறக்கணும், உன் மனைவி தாய அடிப்பதை நீ நிறுத்தணும். பாழா போன குடியால உடலை நீய கெடுக்கிற, தாலி கட்டிய மனைவியை நீ காலை நீட்டி ஒதுக்கிற. பாயா பொண்ணு குடியால உடலை நீய கெடுக்கிற, தாலி கட்டிய மனைவியை நீ காலை நீட்டி ஒதுக்கிற. நண்பா நீ குடி பழக்கத்தை
மறக்கணும் உன் மனைவி தாயை அடிப்பதை நீ நிறுத்தணும் குடிக்கிறான் வீட்டு வசல்ல மறுக்கிறான் விழியில படுத்துக்கின்னே தாய் மானத்தை வாங்குறான் வீணாக குடிக்கிறான் வீட்டு வசல்ல மறுக்கிறான் விழியில படுத்துக்கின்னே தாய் மானத்தை வாங்குறான் உனக்கே இந்த குடி தேவையா நண்பா குடும்பத்தை கோவில் போல பாறையா உனக்கே இந்த குடி தேவையா குடும்பத்தை கோவில் போல பாறையா நண்பா நீ குடி பழக்கத்தை மறக்கணும் உன் மனைவி தாயை அடிப்பதை நீ நிறுத்தணும் காலையில எழுந்தவுடன் குடிக்க போறான் லாக்கில மனைவி காதில் இருந்து கைத்தி தாண்ட மாட்டில காலையில எழுந்தவுடன் குடிக்க போறான் லாக்கில மனைவி காதில் இருந்து கைத்தி தாண்ட மாட்டில மாட்டில் சேடி கடிக்கு போச்சிடா உனக்கு அதிகம் குடிச்சு உயிர் போச்சிடா காலையில எழுந்தவுடன் குடிக்க போறான் லாக்கில காலையில எழுந்தவுடன் குடிக்க போறான் லாக்கில மனைவி காதில் இருந்து கைக்கு தாண்ட மாட்டில மாட்டில சேடு கடிக்கு போச்சிடா உனக்கு அதிகம் குடிச்சு உயிர் போச்சிடா மாட்டில சேடு கடிக்கு போச்சிடா உனக்கு அதிகம் குடிச்சு உயிர் போச்சிடா அன்பா நீ குடி பழக்கத்தை மறக்கணும் உன் மனைவி தாயை அடிப்பதை நீ நிறுத்தணும் கெடுக்கம் என்று போட்டான் விளம்பரம் அதையோ மீறி குடிச்சு போட்டு தாண்ட கலவரம் குடிதா குடிய கெடுக்கம் என்று போட்டான் விளம்பரம் அதையோ மீறி குடிச்சு போட்டு தாண்ட கலவரம் எவ்வளவு பாடினாலும் திருந்தல அதுக்கு நிக்க கூட இப்போ நாடில எவ்வளவு பாடினாலும் திருந்தல அதுக்கு நிக்க கூட இப்போ முடியல நீ குடி பழக்கத்தை மறக்கணும் உன் மனைவி தாயை அடிப்பதை நீ நிறுத்தணும் பாயா புள்ள குடியால உடலை நீ கெடுக்கிற காலை கட்டிய மனைவி நீ காலை நீட்டி ஒதுக்கிற பாயா புள்ள குடியால உடலை நீ கெடுக்கிற காலை கட்டிய மனைவி நீ காலை நீட்டி ஒதுக்கிற அன்பா நீ குடி பழக்கத்தை மறக்கணும் உன் மனைவி தாயை அடிப்பதை நீ நிறுத்தணும் என்னப்பா இந்த மனுஷனுக்கு இப்படி வேர்த்து ஊத்துது பதட்டத்தான் பேச்சு திக்க ரொம்ப எனக்கு அதெல்லாம் நான் கேட்கல இருந்தோம் ஒரு பேசும்போது பேச்சு வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் பாடும்போது ஃப்ளூயண்ட்டாக பாடுறீங்க அது கடவுள் தினத்தில் கொடுத்ததுக்கு கிஃப்ட் நினைக்கிறேன் செம்ம சூப்பர் ஒரு லைன் கூட நீங்கள் திக்கவே இல்லை நான் பேசும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே திக்கிறீங்க நான் கூட ஒரு பதட்டத்தெல்லாம் பார்த்தா நேச்சுரலாக உங்களுக்கு சின்ன வயசுல ஆமாம் சின்ன வயசுல நேச்சுரலாக திக்கும் தான்ட்டு ஓகே இப்போ பாட்டு பாடி முடிச்சாச்சு சரிங்க பதட்டம்லாம் போயிட்டோம் இப்போ எப்படி இருக்கு உங்கள் மனசு ஏன்னா முதல் மேடை ஆமாம் ஃபஸ்ட்டு வாட்டி ஆமாம் சார் ஒத்துக்கிறேன் உண்மையாக கச்சேரி எல்லாச்சும் பாடிருக்கீங்களா சாவில் இரங்கல்ல வீட்டில் உட்காந்து பாடுவேன் ரோட்டில் உட்காந்து காரியத்தில் பாடுவேன் இறந்தவங்க மேலே பாடுவேன் அதெல்லாம் பாடுவேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இந்த மீடியா மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நான் இந்த மாதிரி திறமையானவர்களை தான் தேடி கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம தம்பி தமிழ் கைத்தட்டுங்க பப்புளுக்கு ஏன்னா எவ்வளோ அடங்கியிருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னா இவருடைய
ஸ்பீச் கூட எனக்கு யோசிக்கல. அதுக்கப்புறம் அந்த பாட்டு வரிகள் பாட ஆரம்பித்தவரு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெறி மனசில் நம்மளுக்கு மேடை கிடச்சிருக்கு, அந்த மேடையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வெறி தான் அவருடைய மனசில் நான் அவருடைய கண்ணில் பார்த்தேன். இப்போ கூட பாருங்கள் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கார் பாடி முடித்த பிறகு. பப்ளு எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நிறைய ஆல்பம் சாங் பாடலாம். ஓகேவா? இந்த பாட்டு நீங்கள் தான் வரிகள் எழுதுனீங்க? நான் தான் எழுதுனேன். எந்த கண்டென்ட்டுக்காக எழுதுனீங்க? நம்ம தொலைக்காட்சிக்காக எழுதுனீங்களா, காணநாயகனுக்காக? இல்லை, இது ஆல்ரெடி நான் 5 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கேன் பாட்டு. ஆனால் இப்போ தான் அதை பாடுறீங்க. இல்லை பாரு, ஃபஸ்ட்டு வாட்டி இந்த பாட்டை வந்து இப்போ தான் பாடுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதை பற்றியும் யோசிக்க வேணாம், வந்தாச்சு பாடியாச்சு. இதுக்கப்புறம் லைஃப் ஹாப்பி தான். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே சீக்கிரமாக பொண்ணு பார்க்க சொல்லிடுறேன். அடுத்தது உங்களுக்கு வந்து கல்யாணம் தான். ஏன்னா நீங்கள் அப்படியே மனசு நொந்து போய் கிடக்குறீங்க. ஓகே பப்ளு, சந்தோஷம், வாழ்த்துக்கள். தம்பி தமிழ் மீடியா சேனலுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இது. வாய்ப்பை பயன்படுத்திப்பேன், கண்டிப்பாக பயன்படுத்திப்பேன். டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்.